BDS to six figures. இந்த எபிசோடு 2 வந்து இட்ஸ் மை ஜேர்னி ஃப்ரம் BDS to MPH. ஓகே, இந்த BDS to MPH போகிறதுக்கு நான் எதனால் இந்த டெசிஷன் எடுத்தேன், எங்கே படித்தேன், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த வீடியோ. ஸோ கெட்டிங் இன் டு இட், ஜஸ்ட் இமேஜின் இப்போ வந்து BDS முடிச்சிட்டோம், ஆர் ஃபைனல் இயரில் இருக்கோம், ஆர் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து BDS முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். அப்போது வந்து ஏன் முன்னாடி சாலிடாக தெரிஞ்ச 3 வழியை பற்றினது நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 வந்து ஒரு நல்ல லெய்ட் ரோட், நல்ல வழி இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, நல்ல ரோடாக இருக்குது. ஒன்று வந்து MDSக்கு கூட்டு போகுது, இன்னொன்று வந்து கிளினிக் ஓப்பன் பண்ண கூட்டு போகுது. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம எடுக்கணும்னா 3 விஷயம் கண்டிப்பாக யோசிக்கணும். ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்னொன்று வந்து ஃபினான்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே ரொம்ப ஹையாக இருந்தால் மட்டும்தான் we can get into a government MDS seat, very less expensive and ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்கள் ஒர்க் உங்களுக்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்ற பட்சத்தில் யூ கேன் இன்வெஸ்ட் ஆல்சோ இஃப் இட்ஸ் இன் அ ப்ரைவேட் MDS. அண்ட் கிளினிக் அப்படின்னும் போதுமே இந்த ஒர்க்கை வந்து நம்ம லைஃப் லாங் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா, நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கோமா, நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோமான்ற 2 விஷயத்த ஃபஸ்ட்டு முக்கியமாக யோசிங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெரி ஹையாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த 2 வழியுமே உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸல் பண்ணுறதுக்கு கூட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரி கேஸில் அந்த 2மே கம்மியாக இருக்குது, இல்லை குறையுது, இல்லை இதை லைஃப் லாங் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது தான் நம்ம இன்னொரு வழியை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 3வது திங் இந்த 2 வழியிலுமே என்ன யோசிக்கணும்னா ஃபினான்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரி MDSக்கு எவ்வளோ ஃபினான்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட்னா இட்ஸ் குட், ஃபினான்ஸ் கம்மி தான், ஸ்டைஃபன் கிடைக்கும், இட்ஸ் குட். ஆனால் செல்ஃப் ஃபைனான்சிங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, எனிவேர் அபவ் 50 lakhs செலவு பண்ணணும். அதை செலவு பண்ணாலுமே உங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரத்துக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் 2 வழியிலுமே. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா, பிரேக் டவுன் ஆக மாட்டீங்கன்னா இந்த 2 வழியை பற்றி யோசிங்க. இது எதுவுமே இல்லாத எனக்கு இந்த 3 பாயிண்ட்டுமே செக் அவுட் ஆகாதங்காட்டி நான் இன்னொரு வழி என்ன அப்படின்னு தேட போகிறேன். ஸோ அந்த வழி எப்படி இருக்குன்னா, அது வந்து ரொம்ப கரடுமுரடாக இருக்குது, என்ன இருக்குன்னே தெரியல, ஆனால் நம்ம தான் அதை சர்ச் பண்ணணும். அப்படி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வழியில் எனக்கு வந்த படிப்பு என்னென்ன நான் யோசிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், சிவில் சர்வீஸ் கூட திங்க் பண்ணேன். பட் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு படிப்பு வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த பப்ளிக் ஹெல்த்துங்கிற படிப்பு வந்து மித்தவங்களுக்கு வேணால் தெரியாது ஆர் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லலாம். பட் ஆஸ் எ டென்டிஸ்ட் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இன் 4th year ஆஃப் BDS நம்ம வந்து பப்ளிக் ஹெல்த் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு படிப்பை வந்து படிச்சிருப்போம். ஸோ அது வந்து ஒரு சப்ஜெக்ட் ஃபார் அஸ், 8 சப்ஜெக்டில் அது ஒரு சப்ஜெக்ட். அது எல்லாரும் இன்ட்ரெஸ்டடாக படிச்சிருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் எவ்ரி ஒன் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் சப்ஜெக்ட். பாஸ் பண்ணுமேனும் படிச்சிருப்போம், ஆர் இஃப் த டிபார்ட்மெண்ட் இஸ் ரியலி ஸ்ட்ராங் நம்ம வந்து அது இன்ட்ரெஸ்டடாக படிச்சிருக்கோம் வாய்ப்பு இருக்குது. ஸோ என் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. தே டுக் மீ ஃபார் நிறைய ரூரல் கேம்ப்ஸ் கூட்டு போனாங்க, ஸ்கூல் கேம்ப்ஸ் கூட்டு போனாங்க, கம்யூனிட்டியோட என்கேஜ்மெண்ட் நிறையா இருந்துச்சு. ஸோ அவங்க ஸ்டோரிஸும் அவங்களோட ஹெல்த் இம்ப்ளிகேஷன்ஸும் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன் அ வே விசிட்டிங் நியூ பீப்புள் எவ்ரி டே அண்ட் லிசனிங் டு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் எவ்ரி டேங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட பிரச்சனை வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஆஃப்டர் தட் ஐ சூஸ் மை மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த். அப்படி தான் நான் மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரேன். ஓகே, இப்போ MPH பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அது எங்கே பண்ணலான்னும் போது மறுபடியும் 3 விஷயம் கண்டிப்பாக யோசிக்கணும். ஒன்று வந்து யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் MPH முடிச்சுட்டு ஃபர்தராக படிக்கணும்னாலோ இல்லை அப்ராட் போனாலோ எது பண்ணாலும் யூனிவர்சிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரெக்கக்னைஸ்டாக இருக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அவங்க கரிக்குலம் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் பப்ளிக் ஹெல்த் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் பப்ளிக் ஹெல்த்துங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன்டூ 4 வால்ஸ்குள்ளே நீங்கள் படிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் ப்ராடர் தேன் வாட் யூ திங்க். ஒரு கம்யூனிட்டியை அப்ரோச் பண்ணுறது எப்படி, அவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது எப்படி, அதை சரி பண்ணுறது எப்படின்னு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கம்யூனிட்டி எக்ஸ்போஷர் நிறையா இருக்கணும். ஸோ அதனால் கரிக்குலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் படித்த யூனிவர்சிட்டியில் இந்த கரிக்குலம் வாஸ் 50% அகாடமிக்ஸ்னால் மித்த 50%மே வந்து ஃபீல்டு ஒர்க், பப்ளிக் ஆக்டிவிட்டீஸ், அப்புறமா வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்ஸ், அதுதான் வந்து அதர் 50% இருந்துச்சு. ஸோ தோஸ் 2 திங்ஸ் நான் கண்டிப்பாக பார்த்தேன்.
மூணாவது வந்து அகெயின் ஃபினான்ஸ். இப்போ பிடிஎஸ்ல நான் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 லேக்ஸ் செலவு பண்ணி தான் படித்தேன். ஸோ திருப்பி பப்ளிக் ஹெல்த்தில் போய் லேக்ஸில் செலவு பண்ணி படிக்கணும்னா என்னால் முடியாது. ஸோ ஐ சோஸ் ஒன்லி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். ஆனால் நீங்கள் பிடிஎஸ்ல கம்மியாக தான் செலவு பண்ணீங்க, கவர்மெண்ட்டில் படிச்சிங்க, இல்லை கம்மியாக செலவு பண்ணீங்க, என்னால் பேர் பண்ணிக்க முடியும், நான் லேக்ஸில் செலவு பண்ண ரெடியாக இருக்கேன்னா தெர் ஆர் ஆல்சோ ரெகக்னைஸ்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். நான் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படித்தேன். ஸோ அதில் வந்து 50% academicல you will read more about epidemiology, biostatistics, ஒரு ஹெல்த் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ரோக்ராம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒரு பப்ளிக்கு ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு எப்படி ஒரு ப்ரோக்ராமை வந்து டிசைன் பண்ணணும், எப்படி அதை மானிட்டர் பண்ணணும், எப்படி அதை எவாலுவேட் பண்ணி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து நான் வந்து எம்பிஹெச்சில் தான் படிச்சுக்கிட்டேன். ஆல்சோ ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு புது ஃபீல்டு வந்து நான் பப்ளிக் ஹெல்த்தில் தான் கற்றுக்கிறேன். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை எப்படி பண்ணணும், இண்டிவிஜுவலாக பண்ணுமா, டீமாக பண்ணுமா, அதுக்கு எப்படி அமௌண்ட் வருது, ஆர் லைக் எப்படி வந்து அதுக்கு வந்து கிராண்ட்ஸ் எழுதுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் எம்பிஹெச்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எம்பிஹெச் முடிச்சு வெளில வரும்போது ஸ்கில் செட் வாஸ் ரியலி குட். ஒன்று வந்து டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிற ஸ்கில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிச்சது. ஆஃப்டர் தட் ஹெல்த் கம்யூனிகேஷன், ஒரு கம்யூனிட்டி ஒரு பப்ளிக் ஆர் ஈவன் த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நம்ம பேசுகிறோன்னா நம்ம சொல்ல வரதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஹெல்த்துங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இப்போது நான் ஒரு பர்சன் ஒரு பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல் செட்டப்பை தாண்டி நிறைய பேஷண்ட் நிறைய பீப்புள் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை பற்றி யோசிக்கிறதுக்கான ஒரு ப்ராடர் வைட் திங்கிங் வந்து பப்ளிக் ஹெல்த்தில் வர ஆரம்பிக்குது. ஸோ ஆஃப்டர் திஸ் இதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போது பர் இயர் the academic fees was 6,000, accommodation fees was 6,000 and food was 6,000. So per year வந்து it was 18,000. ஸோ 2 வருஷம் சேர்க்கும்போது I spent around 36 to 40,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். இதுதான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பப்ளிக் ஹெல்த். ஸோ கம்மிங் அவுட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் மை ஃபர்ஸ்ட் ஜாப், என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து நான் 40,000 per மந்த்துக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் செகண்ட் ஜாப் ட்ரான்சிஷன் ஆகும்போது மை சேலரி வாஸ் 60,000 per month. ஸோ அதில் 1 year ஒர்க் பண்ணேன். ஸோ டோட்டலி ஐ காட் அரௌண்ட் 12 lakhs. நான் பிடிஎஸில் செலவு பண்ணேன் 12 lakhs வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்த 2 வருஷத்தில் எம்பிஹெச் முடிச்சதுனால எடுத்துட்டேன். ஸோ ஆஃப்டர் திஸ் நான் எதுக்கு எம்எஸ் பண்ணேன், எங்கே பண்ணேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், வாட் இஸ் மை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி queries ஆர் இந்த செக்மெண்ட்ஸில் ஏதாவது ஒரு போர்ஷன் எலாபரேட் பண்ணி டீட்டெயிலாக சொல்லணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ ஸோ தட் ஐ கேன் புட் மை இன்புட்ஸ் ஈவன் இன் டீட்டெயில்டு வே.